சீரகம் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சிருந்தேன். குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பொடியில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள். இது வந்து வெறும் இந்த இந்த இட்லி சாம்பாருக்குனே தனியாக அரைச்ச பொடி. இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இந்த மசாலாவை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, மல்லித்தூள். ஓகேவா? இப்போது இதெல்லாம் போட்டுக்கலாம். இருங்க, இந்த சமயத்தில் இந்த பொடியை போட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்சிடும். இப்போ பருப்பை அதில் ஊற்றிக்கலாம். இதில் புளியும் ஊற்றிக்கலாம். நான் உப்பு தேவையான கல் உப்பு போட போகிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் விட்டு இறக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க. சாம்பார் ஆயிடுச்சு. இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் ஊற்றிடலாம். சாம்பார் ரெடி. இட்லிக்கு செமையாக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் உங்களுக்கு